இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ட்டு சொல்ல போனா நான் படிச்சதுல ஆண்டவர் எனக்கு என்ன உணர்த்தினாரோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு செஷனா எடுக்க போறோம் இல்லைன்னா ஒரு மெசேஜ் கொடுக்க போறோன்றத விட பைபிளை நான் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து அது நீங்களும் படிச்சு பாருங்க அப்படின்ற ஒரு சின்ன ஷேரிங்கா பார்க்க போறோம். நான் பைபிள்ல பார்த்தது வந்து மரத்துக்கு ஆண்டவர் ரொம்ப பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மரம்ன்ற விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஏன்னா, மொத்த பைபிளும் பார்த்தீங்கன்னா, மரத்துல ஆரம்பிச்சு, மரத்துல முடியுது. எப்படின்னா, நீங்க ஆதியாகமம்ல பாருங்களேன். எல்லா பிரச்சனையும் எங்க ஆரம்பிச்சதுடான்னா, நன்மை, தீமை அறியத்தக்க விருட்சத்துல ஆரம்பிச்சது. அவங்க மட்டும் அந்த கனிய சாப்பிடாம இருந்தா நான் அடிக்கடி யோசிப்பேன். எப்பல்லாம் வேலையில பிரச்சனை வருதோ, எப்பல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை வருதோ, அப்ப யோசிப்பேன். அவங்க மட்டும் அந்த கனிய சாப்பிடாம இருந்தா, நான் ஒழுங்கா அங்கேயே இருந்திருப்பேன். இந்த வேலையில ஓட தேவையில்ல, இஎம்ஐ தேவையில்ல, இந்த பிரச்சனைகள் தேவையில்ல. அழகா ஆண்டவர பார்த்திருந்திருக்கலாம். ஃபுல்லா ஃப்ரூட்ஸா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, ஃபுல்லா ஜங்க் ஃபுட்டா போயிட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர். சோ அப்படி ஆரம்பிக்கிறது, ஆதியாகமம்ல ஒரு மரத்துல ஆரம்பிக்குது. அதே மாரி வெளிப்படுத்தின 22:2ல ஒரு மரத்துல முடியுது. ஜீவ விருட்சத்துல முடியுது. நன்மை தீமை அறியத்தக்க கனி ஆதியாகமம்ல ஆரம்பிச்ச பைபிள் வெளிப்படுத்தல ஜீவ விருட்சத்தின் கனியில முடியுது. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் வந்து மரத்தை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. அவ்வளவு பெரிய ஜீவ விருட்சத்தின் கனிய நித்திய ஜீவனை தரப்போற விஷயத்த ஒரு மரத்துல வச்சிருக்காரு. எப்படி வேணா வச்சிருக்கலாம் அவரு. ஆனா அவர் எப்படி வச்சிருக்காரு? ஒரு மரத்துல வச்சிருக்காரு. சரி, அதத்தான் வச்சிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா, மனுஷனை பத்தி பேசும்போதெல்லாம் அழகா சங்கீதம் 92:12 போட்டிருக்கு. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமான எதோட கம்பேர் பண்றாரு? லீபனோன்ல இருக்க கேதுரு மரத்தோட கம்பேர் பண்றாரு. ஆனா இப்படி படிக்கிறேன். அப்ப நீதிமான்கள் லீபனோன்ல கேதுருவை போல நன்றாக வளருவார்கள். நமக்குள்ளேயே ஒரு நீதிமான் இருக்காரு. நான் அப்புறம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கர்த்தர் நல்லவர். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆண்டவரே, யாருக்கும் இலை உதறக்கூடாது ஏசப்பா. எந்த மரத்துக்கும் இலை உதறக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள மரம்னு சொல்றாரு. மரம்னு மட்டும் சொல்ல, எல்லாம் சொல்றாரு. மனுஷங்களும் மரம்ன்றாரு. என்ன மரம்ன்றாரு, உங்கள மரம்ன்றாரு. சொல்லுங்க, நான் மரம். ஆண்டவர் சொன்னா நான் மரம். ஆண்டவர் உங்களை என்ன மரம்ன்றாரு? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் கேட்ட போது பொறுமையா சொல்லுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம சங்கீதம் 128:3 போட்டிருக்கு. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் நிறைய ஒலிவ மர கன்றுகளை கொடுத்திருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வரும்போது என்ன பண்ணுங்க, ஒலிவ மர கன்றுகளை எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? கர்த்தர் நல்லவர். சோ உங்களை மட்டும் இல்ல, பிள்ளைகளையும் ஆண்டவர் மரம்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ரொம்ப ஞானம் உள்ளவர், ஞானத்தில் சிறந்தவர். ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அவர் ஹேண்ட்லிங், நம்ம வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னு தெரிஞ்சுப்பேனா. ஆனா மோஸ்ட்லி பைபிள்ல நான் படிச்ச அதிகமான விஷயம்னா ஆண்டவரோட காஸ்பல் புக்ஸ் மட்டும் தான். மேத்யூல இருந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதைத்தான் அதிகமா படிச்சிருப்பேன். எதனாலனா ஆண்டவர் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு. அதாவது நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையை தனியா வச்சிருப்போம், பைபிளை தனியா வச்சிருப்போம். ஏன்னா பைபிள்ல வந்து சில நேரத்துல அப்ளை பண்ண முடியாம இருக்கும். நம்ம அதை எப்படி பண்றது தெரியணும். அதாவது வாழ்க்கையில இருந்து பைபிளை பார்க்க கூடாது, பைபிள்ல இருந்து வாழ்க்கையை பார்க்கணும். பரிசேயர் சதுசேயர் வந்து சுத்தி நிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சில விஷயத்த சொல்லணும், ஆனா பார்த்து சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு விஷயத்தையும் சொல்லணும். அட் த சேம் வே அவங்க அதை அன்பா அன்பா சொல்லணும், அவங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு மெட்டபோரை வந்து ஆண்டவர் ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவங்கள சொல்றேன், அவங்கள எச்சரிக்கணும். உங்களுக்கு நீங்க வந்து இப்படி போறது உங்களுக்கு ஆபத்து, அப்படி நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத எச்சரிக்கணும். கொஞ்சம் கடிந்து சொல்லணும், ஆனா அதை அன்பாவும் சொல்லணும். ஆண்டவர் ரொம்ப அன்பானவர் தெரியுங்களா? நம்ம அதான் நம்ம குழந்தைங்களுக்கு சில டைம் நம்ம சொல்லும் போது என்ன பண்ணோம், நம்ம கடிந்து தான் சொல்லணும், ஆனா கொஞ்சம் அன்பாவும் சொல்லணும். ஆண்டவர் அழகா அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு. எப்படின்னா, அவங்கள குறை சொல்லாம மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 17ல இருந்து 19 பார்த்தோம்னா, அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மரத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும்பா, கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். எந்த கனி வருதோ அதை வச்சுதான் மரத்தை கண்டுபிடிக்க முடியும். நான் மரத்தை வச்சு கனியை கண்டுபிடிக்கல, வர கனியை வச்சுதான் மரத்தை கண்டுபிடிக்கிறேன். என்ன கனி வருது எனக்கு தெரியாது. அந்த மரம் கசப்பான கனி வந்தா அது கசப்பான மரம், இனிப்பான கனி வந்தா அது இனிப்பான மரம். ஏன்னா நல்ல மரத்தால கெட்ட கனியை கொடுக்க முடியாது, கெட்ட மரத்தால நல்ல கனியை கொடுக்க முடியாது. அந்தந்த மரம் அந்தந்த கனியை தான் கொடுக்கும். என்ன கனி வெளியே வருது அதை வச்சு மரத்தை பேசிக்கலாம். இப்படி புரிஞ்சுக்கிறேங்க. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன கனி வெளியே வருது, இந்த மரத்துல இருந்து என்ன கனி வெளியே வருது, எழுந்தோன்னா என்ன கனி வெளியே வருது, மத்தவங்கள பார்க்கும் போது என்ன கனி வெளியே வருது, கோபப்படும் போது என்ன கனி வெளியே வருது. இப்படி சொல்லுவாங்க. கரும்பை எவ்வளவு கசக்கி புளிஞ்சாலும் அதை கசப்பு உங்களால எதிர்பார்க்க முடியாது. கசக்கி புளிகிற கசப்பு வரணுமே, என்ன உள்ள இருக்கோ அதான் வெளியே வரும். கசப்பை நீங்க கரும்பை கசக்கி புளிஞ்சாலும் இனிப்பு தான் வரும், ஏன்னா அதான் உள்ள இருக்கு. சில நேரங்கள்ல வாழ்க்கையில நம்மளை புடிச்சு கசக்கி புளியும் போது உள்ள இருக்கிறது வெளியே வந்துடும். கோவம் வரும்போது நீங்க எப்ப தெரிஞ்சுக்கலாம்னா உள்ள என்ன இருக்குன்னு, ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு கோவம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வருது பாத்தீங்களா, அப்ப தெரிஞ்சுக்கலாம், அப்ப இது உள்ளதான் இருக்கா, என்ன இவ்வளவு கோவப்படுறேன் நானு, அப்ப அந்த கோவம் உள்ள இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, அது திரும்ப வெளியே வருது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் சொல்ற, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப என்ன சொல்ல வராரு, நல்ல கனி நீ கொடுக்க கூடாது, நீ கொடுத்தா கெட்ட கனி நீ கொடுக்க கூடாது, நல்ல கனி கொடாம நீ இருக்கக்கூடாது. நீ கெட்ட கனி கொடுக்கிறன்னு ஆண்டவர் சொல்ல, நல்ல கனி கொடாம நீ இருக்கக்கூடாது, நீ கொடுத்துதான் ஆகணும். அதாவது ஆண்டவர் என்ன பண்றாரு, 2 ஆப்ஷன் கொடுக்கல, ஒரே ஆப்ஷன் தான். நல்ல கனி கொடுக்காம இருக்காது, கெட்ட கனி கொடுக்குற அந்த நெகட்டிவா கூட சொல்லல அவரு. நல்ல கனி கொடுக்காம இருக்காதீங்க, நல்ல கனி கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சரி, மெசேஜ் உள்ள போலாமா? அப்ப நீங்க இவ்வளவு நேரம் மெசேஜ் எடுக்கலன்னு கேட்டா, இல்ல இதுவும் மெசேஜ் தான், கர்த்தர் நடத்துவார். என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மரத்தை பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். இன்னி நாள்ல ஒரு 3 மரங்களை பத்தி, 3 மனிதர்களை பத்தியும் வச்சுக்கலாம், நான் மரத்தை பத்தி பேசுறேன். 3 மரங்களை பத்தி பார்க்க போறோம். முதலாவது அத்தி மரம். அத்தி மரம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆண்டவர் அத்தி மரத்தை போய் சபித்தார். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13, 14 எடுத்தவங்க வாசிங்க. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஆமென். அங்க பாருங்க, இது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு பசி உண்டாயிட்டு இருக்கு. ஒரே இந்த இடத்துல மட்டும் தான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க, ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. நான் வேற எங்கேயும் படிக்கும் போது ஆண்டவருக்கு பசி உண்டாயிருக்குன்னு நான் படிக்கல பைபிள்ல. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்பெஷலா சொல்லியிருக்காங்க, ஆண்டவருக்கு பசிக்குது. அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அடுத்த வசனம் சொல்லியிருப்பாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கு. என் உடம்புக்கு எப்படி சாப்பாடு முக்கியம், அதே ஒரு பிதாவோட சித்தத்தை செய்யறது தான் எனக்கு சாப்பாடுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்ன ஆண்டவர் ஒரு விஷயத்தை இங்க மென்ஷன் பண்றாங்க, ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பன்னு பார்த்து ஒரு அத்திமரத்துக்கிட்ட போறாரு. அதில் ஏதாகிலும் அகப்படுமோ இலைகள் உள்ள, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் ஈராதபடியால், அதுல கிளியரா போட்டிருக்கு, அத்திப்பழ காலமாய் ஈராதபடியால். அதாவது ஒரு மரத்துக்கும் ஒரு சீசன் இருக்குங்க. சில மரம்லாம் சீசனல்ல தான் காய் காய்க்கும், சில மரங்கள் எல்லா சீசன்லயும் காய் காய்க்கும். இந்த மரம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா அத்தி மரம் பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் தான், ஒரு வெயில் காலத்துல தான் காய்களை தரக்கூடியதான ஒரு மரம். மேபி நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இந்த மாதிரி செப்டம்பர்ல போயிருப்பாருன்ட்டு. அங்க பாக்குறாரு, அத்திப்பழ காலமாய் ஈராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. சீசன் இல்ல, சீசன் இல்லாதனால தான் அங்க காய் இல்லை. ஆண்டவர் அப்பொழுது அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்பவே அந்த மரம் பட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம். ஆண்டவரே, அந்த அத்தி மரம் என்ன பண்ணுச்சு? சீசன் இல்ல, சீசன் இருந்தா அது காய்களை காய்ச்சிருக்கும்.
நீங்க பிப்ரவரி மாசமும் மார்ச் மாசமும் போயிருந்தா அதுல கனிகள் இருந்திருக்கும். ஆனா நீங்க போனது மேபி செப்டம்பர்ல இருந்து ஏதோ ஒரு மாசத்துல போயிருக்காரு. அங்க சீசன் இல்லாத டைம்ல போயிருக்காரு. ஆனா ஆண்டவர் வந்து அங்க அத்தி மரத்த பத்தி சொல்ல வரல. நம்ம புரிந்து கொள்ளணும். சில சீசனல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. உங்கள சொல்லல, வெளிய இருங்க. அதாவது சண்டே சர்ச்சுக்கு போகும்போது சண்டே கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. மத்த நாள்லாம் தே ஆர் நார்மல் பீப்பிள். இல்லையா? ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சில பேர் இருக்காங்க. எப்படின்னா வருஷம் ஃபுல்லா சர்ச்சுக்கு போ மாட்டாங்க. அது கிறிஸ்மஸ் வரும்போது தே ரிமெம்பர் தே ஆர் கிறிஸ்டியன். அப்ப ஞாபகம் வரும். ஆமால்ல இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஏன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் லீவ் கேட்கறீங்க? ஏன்னா நான் கிறிஸ்டியன். இத்தன நாள் சண்டேக்கெல்லாம் நீங்க வேலைக்கு வந்தீங்களே! இல்ல இன்னைக்கு கிறிஸ்மஸா? இன்னைக்கு நான் ஞாபகம் வந்துருச்சு நான் கிறிஸ்டியன்ட்டு. சோ அவங்கலாம் ஒரு சீசனல் கிறிஸ்டியனா இருப்பாங்க. நீங்க மேபி வெளிய சில பேர் யாரையாவது பார்க்குறீங்கன்னா, அந்த சில சீசனல் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அந்த டைம்ல மட்டும் அவங்க கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. சண்டே மட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கவங்க இருக்காங்க. இல்ல ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கவங்க இருக்காங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு சீசனல் கிறிஸ்டியன்ஸ் வேணாம். எனக்கு வந்து எல்லா டைம்லயும் ஏன்னா ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. இப்படி போடப்பட்டிருக்கு. ஆண்டவரோட வருகை எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அவர் சொல்றாரு, நான் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனா ரெடியா இருக்கணும். நான் எப்ப கேட்பேன்னு தெரியாது. ஆனா கனி கொடுக்கணும். நான் வந்து இந்த டைம்ல தான் கனி குடுப்பேன். எங்க வீட்ல ஒரு நல்ல மரம் இருக்கு. ஏன்னா, அந்த நல்ல மரம் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நான் வந்து முன்னாடி அப்படி இருந்தேன். நீ இப்ப இருக்கிறதோட நான் முன்னாடி எவ்வளோ இருந்தேன்னு தெரியுமா? ஏன்னா வேற யாராவது சொன்னா கோச்சுப்பீங்கல்ல. அவர் நல்ல தகப்பன். எங்க அப்பா அத்திமரம் கோச்சுக்க மாட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றாரு, அப்படி இருந்தோம். நம்ம எல்லாம் என்ன யோசிக்கிறோம், ஒரு சீசன்ல நான் கனி கொடுத்தேன். அந்த சீசன்ல நான் பண்ணேன். நீங்க எப்பவுமே ஒரு சீசன்ல பண்ணத வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அத்தி மரங்கள் வெளிய இருக்கா? இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் படிப்போம்ன்னு சொன்னா, அப்ப அழகா அதற்கு ஒரு பதில் சொல்றாரு. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதாவது நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். எப்ப தெரியுமா? எல்லாமே சின்ன விஷயமா ஆரம்பிக்குங்க. நான் உங்களுக்காக சொல்லல. உங்கள வெளிய இருக்க சில அத்தி மரங்கள பத்தி நீங்க தெரிந்து கொள்ளணும். ஏன்னா, உங்களோட வேலை தோட்டக்காரனோட வேலையா இருக்கு. நம்ப முதல்ல இப்படி சொல்லணும் அதாவது சம்டைம்ஸ் நம்ம பேஷண்ட்ஸா ஆண்டவருக்குள்ள வந்திருப்போம். ஆனா, ஆண்டவருக்குள்ள வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம டாக்டர் ஆயிடுவோம். நம்ம வந்து அத்தி மரமா ஆண்டவருக்குள்ள வந்திருக்கலாம். நீங்க எப்ப ஆண்டவருக்குள்ள வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, நீங்க தோட்டக்காரனா மாறிட்டீங்க. மத்தவங்கள பராமரிக்கிறவங்களா மாறிட்டீங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அத்தி மரத்த நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஏதோ சீசனல் கிறிஸ்டியன் இல்ல ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியனா இருக்கவங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சின்னதா ஆரம்பிச்சு மேபி சில சீசனல் கிறிஸ்டியன் 1 வாரம் சண்டே லீவ் போடுறதா இருக்கலாம். அப்படின்னாவும் சின்ன எல்லா பெரிய விஷயங்களும் சின்ன சின்னதா தான் ஆரம்பிக்கும். எல்லா பெரிய பாவங்களும் சின்ன தவறுதல்ல ஆரம்பிக்கும். அப்படி போயிட்டு 3 வருஷமா கனி தராம இருந்திருக்கு அந்த அத்திமரம். நான் டெய்லி வந்து சொல்றாரு, நான் எஜமான் சொல்றாரு, நான் டெய்லி 3 வருஷமா வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த அத்தி மரத்துல கனி இல்ல. 3 வருஷமா கனி இல்ல. இத ஏன் இந்த இடத்துல இருந்து நிலத்த கெடுத்துட்டு இருக்கு? இத வெட்டி போடு. அப்ப தோட்டக்காரன் ரொம்ப நல்லா சொல்றாரு. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி. கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடாம் என்று சொன்னான் என்றார். அப்போ அந்த தோட்டக்காரன் என்ன பண்றாரு? எஜமான் சொல்றாரு, அதான் 3 வருஷம் ஆயிடுச்சு. மேபி ஆண்டவர் இப்படி இப்படி சொல்றேனே அந்த அத்திமரமாவே இருக்கலாமே. அந்த அத்திமரத்துக்கு ஆண்டவர் போகும்போது கனி இல்ல. ஆண்டவர் விட்டுட்டார். சரி சீசன் இல்ல வரட்டும். அதுக்கப்புறம் வராரு. 3 வருஷம் பார்க்குறாரு. 3 வருஷமாங்க சீசன் இல்லாம இருக்கும். 3 வருஷமா கனி கொடாத ஒரு அத்திமரம் இருக்கு. அந்த அத்திமரத்த இது வேணான்னு எஜமான் சொல்றாரு. அப்போ தோட்டக்காரன் ரொம்ப அழகா என்ன பண்றாரு, இது இந்த வருஷம் இருக்கட்டும். 3 வருஷம் வெயிட் பண்ணீங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷம் இருக்கட்டும். நான் என்ன பண்றேன்னா, இத சுத்திலும் கொத்தி எரு போடுறேன். அப்போ தோட்டக்காரனா உங்களோட வேலை என்னன்னா, ஏதாவது ஒரு அத்தி மரத்த பார்ப்பீங்கன்னு சொன்னா, நீங்க சும்மா இல்லாம கொத்தி கொஞ்சம் எரு போட்டுட்டு வரணும். கொஞ்சமா கொத்தி ஒரு எரு போட்டுட்டு வரணும். வளருங்க. யாருக்கு தெரியும்? நீங்க போடுற எருனால அது இந்த வருஷம் கனி கொடுத்துடலாம். அதனால ஆண்டவர் அத எடுத்து பயன்படுத்திடலாம். நம்ப வேலை என்ன? எப்பவுமே நம்ப வேலைய நம்ம செய்துட்டு வந்துடணும். தோட்டக்காரன் வேலைய அவன் செஞ்சிரணும். நான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிறவர் கர்த்தர். நீங்க பண்ணதுனால அது நடந்து ஆகணும்னு நான் சொல்லல. ஆனா, நீங்க பண்ணாதனால அது நடக்காம போகுறது வாய்ப்பு இருக்கு. எரு போட்டுட்டு வாங்களேன்.
எரு போட்டு ஆண்டவர் சொன்னதை நம்ம தோட்டக்காரனா செஞ்சு முடிச்சிருவோமே. அது என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் வழிநடத்திக் கொள்வாரு. உங்க வேலைய நீங்க செஞ்சுருங்க. அவரோட வேலைய அவர் செய்வாரு. நெறைய நேரங்கள்ல லைஃப்ல நம்ப செய்ய வேண்டியத நம்ம செஞ்சுட்டு, ஆண்டவரே இதுக்கு மேல உங்க பொறுப்பு. இன்னும் நடக்கல. இன்னும் இந்த காரியம் வளரல. ஏன் என் வாழ்க்கை மாறல? ஏன் நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயம் நடக்கல? ஜெபிச்சிட்டீங்கல்ல, செஞ்சுட்டீங்கல்ல, அதுக்காக விசுவாசமா இது ஒரு ஸ்டெப்ப எடுத்துட்டீங்கல்ல, இப்ப நீங்க விட்டுடலாம். இப்போ தப்பு உங்க மேல இல்ல. இப்போ அதுக்கான வருத்தம் நீங்க பட தேவையில்ல. ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு ஸ்டெப்ப எடுக்காம அது போனா, அது தப்பு நம்ம மேல. ஆனா, அத எடுத்து அது மேல போதுன்னா, அது உங்க மேல கிடையாது. ஆண்டவரோட சித்தம் எப்படியோ அது நடக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கணும். தோட்டக்காரன் சொல்றாரு, "கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்." நான் உங்களுக்கு தோட்டக்காரர்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, சில மரங்களுக்கு நீங்க எரு போடுகிறவர்களா இருங்க. சில அத்தி மரத்த பார்க்கும்போது, அதுக்கு எரு போடுறவர்களா இருங்க. அல்லேலூயா! 2வது ஒரு மரத்த பத்தி சொல்ல விரும்புறேன். இந்த மரம் பேர் வந்து ஒலிவ மரம். பைபிள்ல ஒலிவ மரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மரம். பலிபீடத்த கட்டுறதுக்கு பயன்படுத்துற மரம். 7 குத்து விளக்குல நீங்க ஆசரிப்பு கூடாரத்து உள்ள பார்த்தீங்கன்னா, இருக்கிற பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க 7 குத்து விளக்குல ஒலிவ எண்ணெய ஊற்றுவாங்க. அந்த ஒலிவ எண்ணெய் ஒரு மரத்துல ஒலிவ மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, மத்த மரத்துலலாம் அதோட எண்ணெய் வேணும்னா, ஏதாவது ஒரு லைக் அந்த விதைய எடுத்து தான் அரைக்கணும். அப்பதான் சரியான ஒலிவ எண்ணெய் கிடைக்கும். ஆனா ஒலிவ மரத்த பொறுத்தவரைக்கும், நீங்க அதோட இலைய அரைச்சாலும் சரி, இல்ல அதோட தண்டு இல்லன்னா கிளைகள் எடுத்து அரைச்சாலும் சரி, இல்ல வேர் எடுத்து அரைச்சாலும் சரி, எல்லா இடத்துலயும் சேம் குவாலிட்டி ஆஃப் ஒலிவ மரம் இருக்கும். அதாவது எல்லா இடத்துலயும் அபிஷேகம் இருக்கும். என்ன பண்ணாலும் அந்த மனுஷனுக்குள்ள எப்பவும் அபிஷேகம் இருக்கும். அந்த மாரி ஒலிவ மரம். அழகா இவரு சொல்லுவாரு, சங்கீதம் 52:8 படிப்போமா? ஜீசஸ். சங்கீதம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்களோட ஆலயத்துல நான் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? ஒலிவ மரங்கள் ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப ரேரானது. ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்குள்ள எப்பவும் சபைக்குள்ள இருக்க ஒலிவ மரம். அந்த மரம் எப்பவுமே ஆண்டவருக்குள்ள தான் இருக்கும். அதுக்குள்ள இருக்க அந்த எண்ணெய், அத அரைச்சு எடுக்கிறது எது? ஆண்டவரோட சமூகத்துக்காக தான். அந்த எண்ணெய ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணும்போது, தாவீது ராஜாவ அபிஷேகம் பண்ணும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ஒலிவ எண்ணெய எடுத்துட்டு வந்து ஊத்துறாரு. ஒரு ராஜாவ அபிஷேகம் பண்ணணும்னா, அதுக்கு அந்த ஒலிவ எண்ணெய் தேவை. இதே ஆண்டவர போய் ஜெபிக்கணுமா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போணுமா? ஒலிவ எண்ணெய் தேவை. அவ்வளவு முக்கியமான ஒரு ஒலிவ எண்ணெய், ஒலிவ மரம் இருக்கு. ஆனா ஒலிவ மரமும் விடும். நம்ம தெரிந்து கொள்ளணும். எல்லா மரம் அத்தி மரத்துக்கு தான் பிரச்சனை வரும். இல்ல கேதுரு மரத்துக்கு மத்த மரங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஒலிவ மரத்துக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் மத்தவங்க அதான் நினைப்பாங்கங்க. உலகத்துக்கு என்ன தெரியும்னா, ஒலிவ மரத்துக்கு பிரச்சனையே இல்லன்னு தெரியும். யாருங்க ஒலிவ மரம்? ஆண்டவருக்குள்ள இருக்க எல்லாரும் ஒலிவ மரம் தான். அந்த ஒலிவ மரத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போது? பார்க்க ஒலிவ மரம் அழகா தானே இருக்கு. ஒலிவ மரம் உயரமா தானே இருக்கு. பார்க்க செழிப்பா இருக்கே. ஒலிவ மரம் பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு செழிப்பா இருக்கும். எல்லா இடத்துலயும் அந்த ஒலிவ மரம் இருக்கிறது 10 அடி வரைக்கும் வாசனை வருமா? பார்க்க இவ்ளோ வாசனையா இருக்கு. இவங்கள பார்த்தா இவங்க கிட்ட போனாலே இவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு என்னங்க கவலை இருக்க போது? பார்க்க கவலை இருக்க மாரியே தெரியல. இவங்க இதயத்துக்குள்ள தான வருத்தம் இருக்க போது. ஆனா ஒலிவ மரமும் வீக் ஆகும். ஒலிவ மரமும் விழும். ஒலிவ மரத்தோட பிரச்சனை என்னன்னா, அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான மரம். ரொம்ப கொஞ்சம் வளரும்போதே அந்த வெயிட் தாங்காம அதுவே உடைஞ்சிரும். அதுவே உடைஞ்சு விழுந்துரும். ஒலிவ மரத்துக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது சின்னதா மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இல்ல யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடைஞ்சிருவாங்க. ஒலிவ மரம் நல்ல மரங்க. ஆண்டவருக்கு பயன்படுற மரம். ஆனா அந்த மரத்தோட ஒரு சின்ன வீக்னஸ் என்னன்னா, அடிக்கடி உடைஞ்சிரும். உடைஞ்சிருமே நம்ம கவலைப்பட தேவையில்லங்க. ஏன்னா ஒலிவ மரம்னா உடையுங்க. ஒலிவ மரம், ஒலிவ மரம்னாலே உடையும். அது 10 அடிக்கு மேல பளர்ந்து, இந்த பக்கம் ஒரு 5 அடிக்கு கிளை போச்சுன்னா கிளை உடையும். கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும். மரம் உடையும். அது வளர்ந்து நிக்கிற வரைக்கும் 50 வருஷம், 100 வருஷம் தாண்டி நிக்கிற வரைக்கும் ஒரு நாளும் அந்த மரம் உடையும். ஒரு வார்த்தை சொன்னா ஒலிவ மரம் உடைஞ்சிரும். ஒரு சின்ன
நடக்காம ஒரு ஏமாற்றம் வந்தா ஒலிவ மரம் உடைஞ்சிரும். ஒலிவ மரத்துக்கிட்ட நீங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு, நான் மரத்த பத்தி பேசலன்னு சொல்றேன். மரத்த பத்தி சொல்ல விரும்பல. நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒலிவ மரத்த ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒலிவ மரம் உடைஞ்சிரும். ஒலிவ மரம் வார்த்தைய தாங்காது. ஒலிவ மரம் ஏமாற்றத்த தாங்காது. ஒலிவ மரத்துக்குள்ள வலி இருக்கும். ஆனா, ஒலிவ மரம் வந்து உடைஞ்சு விழுற மரம் கிடையாது. உடைஞ்சு விழுந்தாலும் அதுகிட்ட இன்னொரு ஹேபிட் இருக்கு. கிராஃப்டிங்ன்னுவாங்க. மத்த மரத்தெல்லாம் விதை போட்டு வளர்க்கணும். ஆனா, ஒலிவ மரத்த எடுத்து கொஞ்சம் கட்டுனா போதும். விழுந்த கிளைய என்ன பண்ணுவாங்கடான்னா, கொஞ்சம் அந்த மரத்த கொஞ்சம் சீவி அதுக்குள்ள வச்சு கட்டுவாங்க. அப்படி கட்டுனீங்கன்னா, ஒலிவ மரம் எப்படி உடைஞ்சதோ, அதோட 2 மடங்கு ஸ்ட்ராங்கா வருமா. ஒலிவ மரம் கொஞ்சமா வளர்ந்து வருது. இப்ப என்ன ஆகுது வீட்டு தாங்க உடைஞ்சிரும். கொஞ்சம் வளரும்போதே அந்த மரம் உடைஞ்சிரும். இப்ப என்ன பண்ணணும், திருப்பி அந்த மரத்த எடுத்து வச்சு, அது லைட்டா அந்த தண்ட கீறிட்டு, வேர்ல வச்சு மறுபடியும் கட்டணும். மறுபடியும் கட்டும்போது என்ன ஆகும், ஒலிவ மரம் இன்னும் வளரும். இன்னும் வளரும்போது, இன்னும் காத்தடிச்சா மறுபடியும் உடைஞ்சிரும். மறுபடியும் அந்த ஒலிவ மரத்த எடுத்து வச்சு கட்டணும். ஒரு ஒலிவ மரம் வளரணும்னா, ஒருத்தர் இருந்து அத கட்டணும். எப்பல்லாம் அந்த ஒலிவ மரம் உடையுதோ, அப்பல்லாம் அது கட்டணும். ஆனா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எப்பல்லாம் அந்த ஒலிவ மரம் உடைஞ்சு கட்டப்படுதோ, அது முன்னாடியோட 2 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுமாம். முன்னாடி சின்ன விஷயத்துக்கே உடைஞ்சிரும். அது திருப்பி எடுத்து கட்டும்போது என்ன ஆகும்னா 2 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுமாம். இன்னும் 10 அடி வளர்ந்துருச்சு, உடைஞ்சிருச்சு, எடுத்து வச்சு கட்டுவாங்க. இப்போ 3 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடும். எந்த அளவுக்கு ஒலிவ மரம் உடையுதோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஏன் நான் உடையிறேன்? ஏன் நான் உடைஞ்சுக்கிட்டே இருக்கேன்? அது ரட்சிக்கப்பட்டு இத்தன வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு பிரச்சனைய பார்த்தா பயமா இருக்கு. இத்தன வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சில வார்த்தைகள கேட்டா எனக்கு வருத்தமா இருக்கு. இத்தன வருஷம் ஆயிடுச்சு. இத்தன பிரச்சனைகள பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. நான் சொல்றேன், ஒலிவ மரம்னாலே உடையுங்க. உடையாதது ஒலிவ மரமே கிடையாது. ஒலிவ மரம் உடையுதா? ஆண்டவருக்குள்ள இருந்தும் உடையுதா? அப்ப அர்த்தம் ஆண்டவர் அத ஸ்ட்ராங் ஆக்குறாரு. ஏன் சில நேரத்துல அலோவ் பண்றாரு ஒலிவ மரத்த உடையறதுக்குன்னா, அது எந்த அளவுக்கு உடையுதோ, அப்ப அது ஸ்ட்ராங் ஆகும்ன்றதுனால. நீங்க ஒலிவ மரமா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, சில நேரங்கள்ல நான் உன்ன உடைக்கிறேனேன்னு வருத்தப்படாத. உடைக்கிறதுக்கு காரணம், நீ திருப்பி ஸ்ட்ராங் ஆவணுன்றதுக்காக. நீ நீ கஷ்டப்படணுன்றதுக்காக நான் ஒரு விஷயத்துல விடல. நான் உனக்கு உனக்கு தாமதம் பண்றது, உனக்கு அதுக்கு தரக்கூடாதுன்றதுக்காக நான் உனக்கு தாமதம் பண்ணல. ஏன்னா, நீ உடையும்போது தான், திருப்பி நான் எடுத்து உன்ன கட்டுவேன். நீ உடையிறியா? போயிட்டு நான் வீக் டேஸ்ல ஒர்க்ல போய் உடையிறியா? திரும்பி வா நான் உன்ன வீக்கெண்ட்ல கட்டுவேன். ஒரு வாட்டி நான் உன்ன கட்டும்போது, நீ திருப்பி ஸ்ட்ராங் ஆவ. அப்பதான் காலத்த தாண்டி, ஒலிவ மரம் காலத்த தாண்டி வாழணும்னா, அது உடைக்கப்படணும். ஹalleluya! நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தேவன் உங்கள ஒலிவ மரமா வைத்திருக்கலாம். இல்லன்னா, வேதத்துல சொன்னபடி உங்களோட பிள்ளைகள ஒலிவ மர கன்றுகளா உங்ககிட்ட குடுத்திருக்கலாம். சில ஒலிவ மர கன்றுகள் உங்ககிட்ட இருக்குன்னா, அந்த ஒலிவ மர கன்றுகள நீங்க உடையவே விடக்கூடாதுன்னு நெனைக்காதீங்க. நீங்க உங்களோட ஒலிவ மர கன்றுகள் உடையவே விடக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்கன்னா, அது வந்து நிக்கவே நிக்காது. சொல்றேன், உடையட்டும். திருப்பி எடுத்து கட்டுங்க. அது உடையுதுன்றது எந்த நம்பிக்கையில உடையணும்னா, ஆண்டவர் உடைக்கிறார்ன்னா, கட்டுறதுக்கு நீங்க இருப்பீங்கன்ற நம்பிக்கையில. எந்தெந்த ஒலிவ மரத்த உங்க கையில குடுத்திருக்காரோ, அத நீங்க உடைய அலோவ் பண்ணணும். ஏன்னா, ஆண்டவர் உங்கள கட்ட சொல்லியிருக்காரு. உடையாமயே பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒலிவ மரம் ஸ்ட்ராங்காவே இருக்காது. ஒலிவ மரம் உடையுதா? உடையறீங்களா? ரொம்ப நல்லது. ஆண்டவர் உங்கள ஸ்ட்ராங் ஆக்கி கொண்டிருக்காரு. ஆண்டவர் உங்கள பலப்படுத்திக் கொண்டிருக்காரு. எந்த அளவுக்கு உடையறீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்கள பலப்படுத்துவார். ஹalleluya! ரொம்ப அமைதியா இருக்கு. கர்த்தர் நல்லவர். 3வது ஒரே ஒரு மரத்த பத்தி பேசி நம்ம முடிச்சிடலாம். இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேதத்துல பேரே குடுக்கலங்க. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மரம். ஒரு அன்னவுன் ட்ரீ. ஆனா, வேதத்துல அதிகமான சத்தியத்தை சொன்ன ஒரு மரம். ஒரு பெரிய மாற்றத்த செஞ்ச ஒரு மரம். ஆனா, இதுக்கு பேர் கிடையாது. நம்ம பழைய ஏற்பாடு காலத்துல மாறான்ற ஒரு இடத்த பத்தி நம்ம படிச்சிருப்போம். அதாவது மோசே வந்து இஸ்ரவேல் ஜனத்த வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது சூர் பாலைவனத்துல போறாரு. அங்க வந்து பாலைவனம் எங்கேயுமே தண்ணி இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி இருக்கு. எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. 3 நாளா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. 3 நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க தண்ணி இருக்கு. ஆனா அந்த தண்ணியும் வந்து கசக்குது. சில நேரத்துல நமக்கு சூழ்நிலை கிடைக்கும். வறட்சிய பார்த்திருப்போம்.
வறட்சியே பார்க்காம இருந்தோம்னு வச்சுங்களேன், நான் சொல்றேனே, ஆண்டவர் சில நேரம் நம்மள தாகமா விடுவார். ஏன் தெரியுமா? தாகம் இல்லன்னா கொஞ்சமா குடிப்பேன். நான் உனக்கு அதிகமா தரணும்னு ஆசைப்படுறேன். நீ அதிகமா குடிக்கணும்னா, நீ தாகத்த உணரணும். நீங்க நார்மலா ஆண்டவர் வந்து உங்கள சாப்பிட வைக்கிறாரா? அது நார்மலா குடுத்துருவார். ஆனா உங்கள எங்கேயாவது பட்டினி போடுறாரா? என்ன தாமதம் பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு பசிக்குது, சாப்பாடே இன்னும் வரல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதிகமா பசி இருந்தா நீ அதிகமா சாப்பிடுவ. நான் உனக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்தல. நான் உனக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கேன். தாமதங்கள் தேவன் செய்கிற எல்லா தாமதங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக. தாகமா விடுறாரா? உங்கள நீர்னால போஷிப்பார். பசியா பட்டினியிலே விடுறாரா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணியிருப்பார். எந்தெந்த விஷயத்துல தாமதங்கள் வருதோ, தேவன் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்த வைத்திருக்கிறார். அந்த மாரி 3 நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு வராங்கங்க. 3 நாள் கழிச்சு வராங்க. தண்ணி கிடைச்சுச்சேன்னு சந்தோஷப்பட்டா, அந்த தண்ணி கசக்குது. வாழ்க்கையில சில விஷயம் அப்படித்தான் இருக்கும். ரொம்ப நாள் தேடி கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கும். என்னடா கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படலான்னு பார்த்தா, அது கசக்குது. 3 நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு. 3 நாள் நான் வருத்தத்துல இருந்தேன். தாகத்துல இருந்தேன். 3 நாள் கழிச்சு கிடைச்சு, இப்பவாவது சந்தோஷப்பட்டுடலாம்னு நான் நெனச்சு போய் எடுத்து குடிக்கிறேன், கசக்குது. அப்ப ஆண்டவர் வந்து மோசே கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15:25 படிப்போமா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். ஆமென். அதாவது பார்த்தீங்கன்னா, மோசே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தண்ணி கிடைக்காத அப்பவும் மோசே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பாரு. 3 நாளா தண்ணி கிடைக்கல. 3 நாளா தண்ணி கிடைக்காத அப்பவும் மோசே வந்து டெய்லி கூப்பிட்டுருப்பாரு. ஆண்டவரே இன்னும் தண்ணி கிடைக்கல. ஆண்டவரே 1 நாள் ஆயிடுச்சு. மக்கள் யாருமே தண்ணி குடிக்கல. இன்னும் தண்ணி கிடைக்கல. 2வது நாள் ஆயிடுச்சு. இன்னும் யாருமே தண்ணி குடிக்கல. தண்ணி கிடைக்கல. ஆண்டவரே குழந்தைங்கலாம் இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு தேவையான ஒரு தண்ணீர் கிடைக்கல. 3வது நாள் ஆண்டவர் காட்டுறாரு. இப்போ நெறைய பேர் என்ன பண்றோம், ஜெபிச்சது கிடைச்ச உடனே நம்ம கேட்க மறந்துருவோம். அடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துருவோமான்னு தெரியல. அப்ப ஆண்டவர் வந்து அப்ப என்ன சொல்றாரு, கசப்பா இருக்கு. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போறாரு. ஆண்டவர் கூட அதாவது ஒரு வாங்குன பொருள்ல பிரச்சனைன்னா, அது எங்க கேட்கணும்னா, அது எங்க வாங்கணுமோ அங்க போய் கேட்கணும். ஆண்டவரே நீங்க தானே குடுத்தீங்க. எப்பவும் பிரச்சனைய வந்து வேலையில பிரச்சனை, வீட்ல பிரச்சனை, நம்ம அங்க போய் கேட்கக்கூடாதுங்க. யாரு குடுத்தா? அவர்ட்ட போய் கேட்கணும். ஆண்டவரே நீங்க குடுத்த ப்ராடக்ட்ல இங்க ப்ராப்ளம் இருக்கு. நீங்க எங்களுக்காக ஒரு விஷயம் குடுத்தீங்க. குடுத்தது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கு. போய் ஆண்டவரிடம் கேட்கிறாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனைய காண்பிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன காண்பிப்பார். ஒரு பிரச்சனைய சொல்வீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு மரத்தை காண்பிப்பார். எல்லார் வாழ்க்கையிலயும் கசப்புக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை வைத்திருப்பார். எல்லா இடத்துலயுமே இருக்கும். அவ்ளோ பெரிய வனாந்தரத்துல ஒரு மரத்த பார்க்கிறார். மரத்தோட பேர் சொல்லப்படல. ஏன்னா, மர எப்பவுமே நம்ம என்ன ஏன் தெரியுமா நான் இப்படி நினைக்கிறேன். ஆண்டவர் வந்து சில நேரங்கள்ல சில விஷயங்கள ரொம்பவே பைபிள் வந்து மறைமுகமா வைத்திருப்பார். ஆண்டவர் மட்டும் டேட் ஆஃப் பர்த்த போட்டிருந்தாருன்னு வைங்களேன், அதுதான் இப்போ பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆல்ரெடி 25 நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆண்டவர் மட்டும் ஒரு டேட்ட சொல்லியிருந்தாருன்னா, அந்த டேட்ட பெருசா கொண்டாடி இருப்பாங்க. பைபிள்லயே போட்டிருக்கு. ஆண்டவரோட இறந்த சிலுவை மரத்தோட பேரு மட்டும் பைபிள்ல போடப்படல. நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல வச்ச ஒரு மரம், சீத்தி மரம், கேதுரு மரம், ஒலிவ மரம் எல்லா மரத்தோட பேரும் போட்டிருக்கு. ஆனா ஆண்டவர சிலுவையில் அறைந்த அந்த சிலுவையை செஞ்ச மரத்தோட பேர் போடல. சொல்லியிருந்தா அந்த மரத்த வெட்டி நம்ம எல்லா ஐ மீன் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு சிலுவை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ சில விஷயங்கள ஆண்டவர் மறைமுகமா வைத்திருக்கிறார். இந்த இடத்துல கூட அந்த ஒரு மரத்தை காண்பித்தார். நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்ட்ட கேட்கும்போது, ஆண்டவர் தர சொல்யூஷன் தான் முக்கியம். அங்க யாரு மேன்மைப்படணும்? ஆண்டவர் மேன்மைப்படணும். யார் இவங்க விட்டிருந்தா அந்த மரத்த புடிச்சு வச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டி கட்டுன மாரி, மரத்துக்கு ஏதாவது பண்ணிருவாங்கன்னு ஆண்டவர் அங்க ஒரு மரத்த காண்பித்தார். அந்த மரத்த போடுறாரு, எடுத்து தண்ணீர்ல போடுறாரு. கசப்பான தண்ணீர் உடனே இனிப்பா மாறிடுச்சு. கசப்பான தண்ணீர் அந்த மரத்துல என்ன இருந்தது? யாருக்கும் தெரியாது. அது என்ன மரம்? தெரியாது. அந்த மரத்தோட குணம் என்ன? தெரியாது. ஆனா, அந்த மரத்த எடுத்து தண்ணீர்ல போட்ட உடனே கசப்பு மதுரமாயிடுச்சு. இனிப்பாயிடுச்சு கூட இல்ல. மதுரமாயிடுச்சு. நான் நினைக்கிறேன்,
சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது தேவன் நமக்கு சில தூதர்களை கட்டளையிடுவார். தேவ தூதர் மாதிரி வந்தாரு. நான் லைஃப்ல பார்த்திருக்கேன். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது நம்ம நினைப்போம் ஆண்டவர் இறங்கி வர ஆண்டவர் என்ன பண்ணுவார் தேவ தூதர் அனுப்புவார். சில நேரங்கள்ல நமக்கு தூதர்களை அனுப்புவார். சில நேரங்கள் நம்மள தூதர்களாய் வைப்பார். சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு தேவ தூதர்களை அனுப்புவார். தேவனா அனுப்பின மனுஷன் என்னை வந்து காப்பாத்தினாரு. தேவனா அனுப்பின மனுஷனுக்கு வந்து இந்த வார்த்தையை சொன்னாரு. சில நேரங்கள்ல தேவன் உங்களை தேவ தூதர்களாய் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ஒரு பெயர் தெரியாத ஒரு மரம் உண்டு. எப்பெல்லாம் கசப்பான சூழ்நிலை வருதோ ஆண்டவர் ஒரு பெயர் தெரியாத ஒரு மரத்தை வைத்திருக்கிறார். அந்த பெயர் தெரியாத மரம் உள்ள வந்ததுன்னா கசப்பு அப்படியே மதுரமா மாறிடும். ஆனா சில நேரங்கள்ல இன்னும் வேறு சிலருக்கு ஆண்டவர் உங்களை அந்த மரமாய் வைத்திருக்கிறார். எப்படி உங்களுக்கு ஒரு மரத்தை வச்சாரோ அந்த மரம் உள்ள வந்தப்போ உங்க வாழ்க்கையில கசப்பு மதுரமா மாறுச்சோ சில நேரங்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் அந்த மரமா இருக்கேன். ஏதோ ஒரு மனுஷன் உங்க பேர் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஆண்டவர் சில நேரங்களை வைத்திருப்பார். சில பேர் உங்ககிட்ட அனுப்புவார். சில பிரச்சனைகள்ல இருக்க ஏதோ ஒரு மனிதர்களை நீங்க உங்க வாழ்க்கையில பாக்குற யாரும் காரணம் இல்லாம ஏதோ ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணிட்டேன் கிடையாது. எந்த காரணமும் இல்லாம இவங்க என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்துட்டாங்க. நீங்க காலையில எழுந்து இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பார்க்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மனிதர்களும் உங்க வாழ்க்கையில அவங்க உங்களை பார்க்கறதுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரணம் வைத்திருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த காரியத்தை நான் செய்து முடித்தேன்னா ஆண்டவர் இவங்களை என்ன பார்க்க வச்சிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பார்க்க வச்சிருக்காரு. அந்த பார்க்க வேண்டிய காரியம் மாறுச்சா? நாளை இன்னைக்கு போகிறீங்க, நீங்க ஜெபித்துட்டு நீங்க தூங்குறீங்க, காலைல எழுந்துக்கிறீங்க. ஏதோ ஒரு மனுஷன் நாளைக்கு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல பார்க்கறீங்க. ஒரு சகோதரனை பார்க்கறீங்க, ஒரு சகோதரிய பார்க்கறீங்க. பார்க்கும்போது ஆண்டவர் அவங்கள உங்ககிட்ட அனுப்புனதுக்கான காரணம் என்ன? அவங்க கிட்ட ஏதோ ஒரு கசப்பு இருக்கலாங்க. அவங்க மனசுல ஏதோ ஒரு வேதனை இருக்கலாங்க. அதுல அப்போ அந்த மரத்துக்கு அங்க வேலை இல்ல. அந்த மரத்தை பார்க்க வந்த மோசே அந்த மரத்தை பார்க்கிறாரு. அந்த மரத்துக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த மோசேவோட அங்க கசப்ப மதுரமா மாத்தணும். அதே மாதிரி இந்த மரத்துக்கு ஒரு வேலை இருக்கு. தன்னை யாரோ ஒருத்தர் பார்க்க வராங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா கசப்பா இருக்கலாம். ஆனா இந்த மரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கசப்பு அங்க கசப்பா இருக்கக்கூடாது. அந்த மரம் என்ன பண்ணிருக்கணும்? எனக்குள்ள அந்த மரத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குங்க. சயின்டிபிஸ்ட்களா இப்படி சொல்றாங்க. சில கெமிக்கல்ஸ் வந்து என்னமா ரீசெண்டா டக்குன்னு ரியாக்ட் ஆகி அந்த கசப்பை இனிப்பா மாத்துமா. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அந்த மரத்துல இருந்திருக்கு. அந்த மரத்தோட இயல்பே கசப்பை இனிப்பா மாத்துறது. அந்த மரத்தோட இயல்பே எப்படின்னா கசப்பு இருந்தா அது இனிப்பா மாத்திரும். அப்படி ஒரு இயல்பு இருக்க ஒரு மரம் அது. அந்த விஷயத்த மாத்தணும்னா அந்த மரம் எப்படி இருக்கணும்? அது வளரும் போதே கசப்பை இனிப்பா மாத்துற மரமா வளரணும். இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துல கசப்பை இனிப்பா மாத்துறதுக்காக நான் வளர்றேன். இனிப்பா மாத்தணும்னா எனக்குள்ள இனிப்பு இருக்கணும். அதுக்குள்ள இனிப்பு இருந்தாதான் அது எந்த அளவுக்கு இனிப்பா இருந்ததுன்னா கசப்பா இருக்கிறத தாண்டி இனிப்பா வந்துடுச்சு. உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். இந்த மரம் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல சந்தோஷம் வரணும். வருத்தமா இருக்கவங்க சந்தோஷமா மாறணும். கண்ணீர்ல இருக்கவங்க ஆனந்த களிப்பா மாறணும். அப்ப என்ன இருக்கணும்? இந்த மரத்துள்ள அந்த சாரம் இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கணும். அப்போ இருக்கும்போது தான் அந்த மரம் போற இடத்துல அந்த மரம் பார்க்கிறவங்க கிட்ட என்ன கசப்பான காரியம் இருந்தாலும் அது இனிப்பா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 3 மரத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1 அத்தி மரம். சில அத்தி மரங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது நீங்க அந்த அத்தி மரத்துக்கு எரு போட்டுட்டு வரணும். கொஞ்சம் கொத்தி கொஞ்சம் எரு போட்டு சரி அது வரட்டும். நான் கொத்தி எரு போட்டேன் ஆண்டவரே பார்த்து கொள்ளுங்க. அது கனி தரும். கொஞ்சம் பரிஞ்சு பேசி கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் நல்லவர் சொல்லிட்டு வந்துருங்க. இல்ல ஒலிவ மரங்களை பாக்குறீங்க. சபையில நாட்டப்பட்டிருக்க மரத்தை பாக்குறீங்க. சபையில வளர்ந்த மரத்தை பாக்குறீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மரத்தை பாக்குறீங்க. எல்லா ஆண்டவருக்கு பயன்பட இருக்க மரமா பாக்குறீங்க. ஆனாலும் அந்த மரம் உடைஞ்சிருக்கு. இப்போ நீங்க விட்டுட்டா அந்த மரம் வளராது. நீங்க என்ன பண்ணணும்? சில ஒலிவ மரங்கள் உடைஞ்சு இருக்கும் போது ஊழியர்களுக்கும் பிரச்சனை உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. கிறிஸ்தவ குடும்பத்துல வந்த பிள்ளைகளுக்கும் வீழ்ச்சி உண்டு.
விழுந்தவங்கள நம்ம என்ன பண்ணோம், விழுந்துட்டாங்க நம்ம விடக்கூடாது. அந்த ஒலிவ மரத்தை எடுத்து வச்சு நம்ம அந்த ஒலிவ மரத்த கட்டணும். ஆண்டவர் உன்ன பாதுகாத்துக் நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்ன திருப்பி கட்டுவாரு, நீ பயப்படாத. விழுந்துட்டேன்னு நெனைக்காத. முடியலன்னு நெனைக்காத. தோத்துட்டேன்னு நெனைக்காத. முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்காத. ஆண்டவர் உன்ன திருப்பி கட்டுறாரு. ஆனா, இந்த வாட்டி உன்ன கட்டும்போது சாதாரணமா கட்டல. போன வாட்டி விழுந்ததோட 2 மடங்கு ஸ்ட்ராங்கா கட்டுறாரு. 2 மடங்கு ஸ்ட்ராங்கா கட்டுறாரு. இப்படி ஒரு கதைய கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ்டர் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சர்ச் கட்டினாராம். நார்த் இந்தியால. 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சர்ச் கட்டினாரு. எதிரிங்க வந்து சர்ச்சுக்கு எதிரானவங்க வந்து அத உடைச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இவரு என்ன பண்றாரு? திருப்பி கட்டுறாரு. ஆனா, சாதாரணமா கட்டல. 2 மடங்கு கட்டுறாரு. 100 ஸ்கொயர் ஃபீட்ட 200 ஸ்கொயர் ஃபீட்டா கட்டுறாரு. மறுபடியும் வந்தாங்க, உடைச்சுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் கட்டுறாரு. 200 400ஆ கட்டுறாரு. வராங்க, உடைச்சுட்டு போறாங்க. திருப்பி கட்டுறாரு. வராங்க, உடைச்சுட்டு போறாங்க. தொடர்ந்து நடக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு? காலம் மாறும்போது, கொஞ்சம் நாட்கள் கழிச்சு, இப்ப அது ஒரு பெரிய அலங்கமா நிக்குது. ஒரு பெரிய அரண்மனையா நிக்குது. இப்போ எதிரிக்கு வந்து ஒரு 2 பயம். 1 இத எப்புட்றா உடைக்கிறது? இவ்ளோ பெருசா இருக்கே! இத எப்படி நான் உடைப்பேன்றது ஒரு பயம். 2வது இந்த அரண்மனைய நான் உடைச்சுட்டேன்னா, இவன் இதோட 2 மடங்கு பெருசா கட்டுவான். இப்ப நான் இத உடைச்சேன்னா, இவன் சும்மா இருக்க மாட்டான். இத 2 மடங்கு பெருசா கட்டுவான். நான் சொல்றேன் சில பேர் நம்மள உடைப்பாங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மள உடைக்கும். சில ஏதோ ஒரு மனிதர்கள் நம்மள உடைப்பாங்க. ஆண்டவர் அலோவ் பண்றாரு உடைக்கிறதுக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? உடைஞ்சுட்டனே! என்ன உடைச்சுட்டாங்களே! அப்படின்னு நீங்க இல்லாம, நீங்க கட்டுறதுல ஃபோக்கஸா இருக்கணும். உடைச்சாங்களா? நீங்க திருப்பி கட்டணும். ஆனா நீங்க சாதாரணமா கட்டக்கூடாது. அத 2 மடங்கு பெருசா கட்டணும். முன்னாடி நான் இந்த அளவுக்கு நின்னேன். இப்ப நான் 2 மடங்கு எழுந்து நிக்க போறேன். இப்ப 2 மடங்கு நிக்க போறேன். எத்தன வாட்டி உடைச்சாலும், நீங்க உடைச்சவங்கள எதிர்க்க நினைக்காதீங்க. பேசுனவங்கள தாக்க நினைக்காதீங்க. நீங்க கட்ட ஆரம்பிங்க. நான் கஷ்டப்பட்டு கட்டுனேன். கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சேன். உடைஞ்சிருச்சு. நிக்காதீங்க. மறுபடியும் 2 மடங்கு கட்டுங்க. எத்தன நாள் உடைப்பாங்க? ஏதோ ஒரு நாள். அவங்க வந்து அடுத்து உடைக்கிறதுக்கு பயப்படுறது எதனாலனா, எப்படி இருக்கணும்? உடைச்சா அவன் கட்டுவான். உடைச்சா 2 மடங்கு கட்டுவான். 2 மடங்கு அத எப்படி உடைக்கிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு போகணும். உடைச்சு ஸ்ட்ராங் ஆயிட்டு நீங்க ஆண்டவருக்குள்ள எப்படி நிக்கணும்னா, அடுத்து உடைக்க முடியாதுன்ற அளவுக்கு நிக்கணும். கர்த்தர் உங்கள கட்டுவார். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிச்சிடலாமா? எலக்ஷன் வருது இல்லையா? நான் பைபிள்ல நடந்த ஒரு எலக்ஷன பத்தி சொல்லப் போறேன். மொத்த வேதாகமத்துல ஒரே ஒரு தேர்தல் நடந்திருக்கு. அதுவும் மரங்களுக்காக ஒரு தேர்தல் நடந்திருக்கு. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்துல இருந்து 15வது வருஷம் வரைக்கும் ஒரு எலக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு நடந்திருக்கு. இதுல யாரெல்லாம் காம்படிட்டரா நின்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து ஒலிவ மரம். கேண்டிடேட் நம்பர் 1 ஒலிவ மரம். கேண்டிடேட் நம்பர் 2 அத்தி மரம். கூட சொல்லுங்க. அப்பதான் இல்ல எனக்கு கதை சொல்ல வராது. நான் கேண்டிடேட் நம்பர் 1 ஒலிவ மரம். கேண்டிடேட் நம்பர் 2 அத்தி மரம். கேண்டிடேட் நம்பர் 3 வந்து திராட்சை செடி. இப்ப என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் ஒலிவ மரத்துக்கிட்ட வராங்க. மொத்த மரமும் வருது. வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம் என்ன சொல்லுச்சுன்னா, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. ஒலிவ மரம் தாங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு முக்கியமான மரம். ஆண்டவருக்கே என்ன விளக்க எரியத்துக்கு கொடுக்கிற மரம். ஆண்டவரோட மரம் சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான மரம். அது கிட்ட வந்து கேக்குறாங்க. எங்களுக்கு ராஜாவா இரு. அதுக்கு ஒலிவ மரம் நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது. சாரி 9ஆம் வசனத்துல தேவர்களும் மனுஷன் புகழ்கிறீங்க என்னில் உள்ள என் கொழுமை விட்டு மரங்களை அரசால போவேணும். சரி கேண்டிடேட் 1 ஒத்துக்கல. சரி கேண்டிடேட் 2 கிட்ட போவோம். கேண்டிடேட் 2 கிட்ட போயிட்டு அத்தி மரத்துக்கிட்ட எங்களை அரசால ராஜாவா இரு. நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு. அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது.
2வது கேண்டிடேட்டும் ஒத்துக்கல. 3வது கேண்டிடேட் கிட்ட போறாங்க. யார்கிட்ட? திராட்சை செடி கிட்ட. திராட்சை செடியை பார்த்து 12ஆம் வசனம், நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு. 3வது கேண்டிடேட்ங்க. அதுவாவது ஒத்துந்திருக்கலாம். திராட்சை ரசம், ஆண்டவரோட ரத்தம் ஒத்துந்திருக்கலாம். திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ. இறங்கியும் வந்தாச்சு. திராட்சைன்றது செடி. ஒலிவ மரம் இருக்கிறதுலே ஹைட்டு. அத்தி மரம் இருக்கிறதுலே பிராடு, நீளமா இருக்கும். சரி, கொஞ்சம் இறங்கி வந்து செடி கிட்ட போயிட்டாங்கங்க. திராட்சை செடி கிட்ட. செடியை கேட்கும்போது செடியும் ராஜாவா இருக்க ஒத்துக்கல. கடைசி ஒரே ஒரு கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் வந்து முட்செடி. 15ஆம் வசனம் படிப்போமா? ஆமென். அதாவது லாஸ்ட் ஒரு இருந்தது. அந்த கேண்டிடேட் வந்து கன்சிடரே பண்ணல. இந்த 3 பேர் தான் மெயின் கேண்டிடேட். இவங்க 3 பேரும் ரிஜெக்ட் ஆனதுனால என்ன ஆயிட்டாரு, அந்த 4த் கேண்டிடேட், ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கேண்டிடேட் அன்அப்போஸ்ட செலக்ட் பண்ணிட்டாங்க. அது எந்த கேண்டிடேட்? அவரு முள்செடி. திராட்சை செடி கூட பரவாயில்ல. முட்செடி பார்க்கவே நல்லா இருக்காது. சுத்தி முள்ளு இருக்கும். அந்த முள்ளு செடி வந்து செலக்ட் ஆயிடுச்சு ராஜாவா. சின்னதாலாம் செலக்ட் ஆகல, ராஜாவா செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுது முட்செடி வந்து, நீங்க என்ன உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள். இப்போ என்ன சொல்லுது முட்செடி? நீ என்ன ராஜாவாக்கணுமா? அப்போ ரூல் இருக்கு. எல்லாரும் வந்து என் நிழல்ல வந்து அடையுங்க. அதான் சின்ன முட்செடிக்குள்ள ஒலிவ மரம் வந்து நிக்கணும். எந்த ஒலிவ மரம் நான் ராஜாவா வர மாட்டேன்னு சொல்லுச்சோ, இப்போ ராஜா முன்னாடி வந்து நிக்கணும். அது ரூல். எந்த அத்திமரம் நான் என்னோட மதுரத்தை விட்டு எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுச்சோ, அந்த அத்திமரம் முட்செடிக்கு முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா அது ராஜாவோட கட்டளை. இந்த திராட்சை செடி வந்து நிக்குது. நான் தேவர்களே என்ன புகழ்ந்து குடிப்பாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு மதுரமான ஒரு ஸ்பெஷல் ஜூஸ் நானு. இப்போ அந்த திராட்சை செடியும் வந்து நிக்குது எங்க? முட்செடி முன்னாடி. நினைச்சு பாருங்க, முட்செடி இப்போ ஒரு 5 அடி தான் இருக்கும். ஒலிவ மரம் 15 அடி இருக்கும். என் நிழல்ல நிக்கணும். என்ன சொல்லுது முட்செடி? என் நிழல்ல நிக்கணும். என் நிழல் 5 அடினா இங்கதான் விழும். நீ அந்த நிழல்ல வந்து நிக்கணும். நீ நிக்க முடியாது. படுத்து ஏதாவது பண்ணு. நீ வரணும். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் எல்லா மரத்திற்கும், அத்தி மரத்திற்கும், ஒலிவ மரத்திற்கும் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலைய அந்த மரம் செய்யலன்னா, ஆண்டவர் கொடுத்த வேலைய ஒரு மரம் செய்யலனா, ஆண்டவர் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு, இல்ல அதுக்காக ஒரு அழைப்ப கொடுத்து, நீ இத செய். நான் உன்ன செய்யறதுக்காக சொல்றேன். உன்னை அரசால சொல்றேன். நீ அரசால போறியா? நீ இந்த விஷயத்த செய்ய போறியா? ஆண்டவரோட வார்த்தை சொல்ல போறியா? அப்படி நம்ம அந்த மரம் வந்து கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், விஷயம் நிக்காது. ஆண்டவரோட ஊழியம் எந்த மரம் வந்தாலும் இப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கற்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவனால் கூடும். யாரு வந்தாலும், யாரு செய்யலனாலும் ஆண்டவரோட சித்தம் நிறைவேறும். ஆண்டவர் யாரை கொண்டு வேணா செய்வார். யாரை கொண்டு வேணாலும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆண்டவரோட காரியம் நிறைவேறும். ஆனா அதுல விஷயம் என்னன்னா, ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் அரசாளம் தான் சித்தம் வச்சிருக்காருன்னா, ஒலிவ மரம் அரசால போலன்னா, ஏதோ ஒரு மரம் வந்து அரசாண்டுட்டு போயிடும். முச்செடி வந்து அரசாண்டுட்டு போயிடும். ஒலிவ மரத்தோட நிலைமை என்ன? ஒலிவ மரம் பிறந்து வளர்ந்ததுக்கான ஒரு காரணம், ஆண்டவர் வச்ச சித்தத்தை முடிக்கணும். ஒலிவ மரம் அந்த சித்தத்தை செய்யாம பிஸியா இருந்துருச்சு. இப்ப அந்த ஒலிவ மரத்தை வச்சிருந்த சித்தம், அந்த ஒலிவ மரத்துக்கு என்ன வேல்யூ? அந்த ஒலிவ மரம் பிறந்ததுக்கு என்ன வேல்யூ? எனக்கு இது சொல்லும் போது எஸ்தரின் புஸ்தகம் ஞாபகம் வருது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நடந்திருக்கும். எஸ்தர் ராணி ஆயிருப்பாங்க. ராணி ஆயிட்டு போயிட்டு அந்த ராஜாத்தியா இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. மொர்தெகாய் ஒரு லெட்டர் அனுப்புறாரு. நீ வந்து அவங்களுக்கு இப்ப யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த மொத்த ராஜ்யத்துல ஆமான் எல்லாருமே வேற ஒரு ஆளுங்க. அங்க இருக்க ஒரு மெயினான பர்சன் யாருன்னா எஸ்தர். எஸ்தர் யாரு? எஸ்தர் ஒரு யூத பெண்.
யூதருக்கு பிரச்சனை, அந்த மொத்த அரண்மனையில மொத்த யூதர்களை கொல்ல போறாங்க, இஸ்ரவேல கொல்ல போறாங்கன்ற ஒரு நியூஸ் வருது. நமக்கு தெரிஞ்சவங்க ராஜாக்கு யாராவது பக்கத்துல இருக்காங்களான்னு செக் பண்ணா ஒரே ஒருத்தங்க இருக்காங்க. எஸ்தர் மட்டும் அந்த அரண்மனைக்குள்ள ஒரு மெயினான பொசிஷன்லயே இருக்காங்க. அப்ப மொர்தெகாய் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். மௌனமாயிருந்தால், ஒலிவ மரம் மௌனமாயிருந்தால், அரசால வேற ஒரு மரம் தானா வரும். அது பிரச்சனை கிடையாது. அரசாள்றது நான் இல்லனா, ஒலிவ மரம் நான் இல்லனா, ஆண்டவரோட சித்தமே இல்ல. அப்படி கிடையாது. ஆண்டவர் யார கொண்டு வேணா செஞ்சுருவாரு. ஆனா, நீ என்ன பண்ணுவ? இருக்கிறது ஒரு வேலைக்காக அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வேலைய அந்த மரம் செய்யல. அப்போ அந்த வேலை நடக்குது. ஆனா மரத்துக்கு என்ன வேலை? இட்ஸ் மீனிங்லெஸ் ரைட்? சில நேரங்கள்ல லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸா போயிடும். குடுத்த வேலைய செய்யலனா, அனுப்புன வேலைய செஞ்சு முடிக்கலனா, லைஃப் என்ன ஆயிடும்? மீனிங்லெஸ் ஆயிடும். எப்பயாவது லைஃப் மீனிங்லெஸ்ஸா போதுனா நம்ம தெரிஞ்சுக்கணும். குடுத்த வேலைய செய்யாம இருக்குமோ? ஆண்டு இப்படி போட்டிருக்கு. நீ இப்படிப்பட்ட காலத்திற்காக உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஏதோ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ததற்காக நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கலாமே. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வேலையை செய்துறதுக்காக இருக்கலாமே. ஒரு சகோதரர் நான் பார்த்தேன். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு. இந்து மதம் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் ஆயிட்டாரு. எனக்கு இந்த வேலை செய்ய பிடிக்கல. நான் வந்து முழு நேரம் போலான்னு இருக்கேன். ஆனாலும் நான் இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு உதவுறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். கிறிஸ்தவர்களுக்கு அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அதுக்காக தான் எனக்கு ஆண்டவர் குடுத்தாருன்னு நான் நெனைக்கிறேன். அதனால நான் அங்க இருக்கேன். அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் இப்படி நெனைக்கிறேன். நீங்கள் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. ராஜ மேன்மை கிடைக்குதா? கிடைக்கப் போகுதா? ஏதோ ஒரு பதவி இருக்கா? ஏதோ ஒரு பலன் இருக்கா? ஏதோ ஒரு செல்வம் இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் செய்யக்கூடிய திராணி எனக்கு இருக்கா? அந்த விஷயம் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம், ஒருவேளை இந்த இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி இருக்கலாமே. ஒலிவ மரம் செய்திருக்கலாமே. அரசாண்டிருக்கலாமே. வந்த காரியத்தை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாமே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒலிவ மரமாய் வைப்பார், பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாள்ல நீங்க வெளிப்படுத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, இவங்க ஒவ்வொருவரையும் அத்தி மரத்தை கொத்தி எருப்பொருள்களாக வைப்பீராக ஆண்டவரே. எந்தெந்த அத்தி மரங்கள் வெளியே இருக்கோ, எந்தெந்த அத்தி மரங்கள் கனி கொடுக்காம இருக்கோ, தேவனாகிய கர்த்தர் இவர்கள் கண்ணுல நீங்க கொண்டு வாங்கப்பா. அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஆவியில உணர்த்துங்க, இருதயத்துல பேசுங்க, கொத்தி எரு போடும்படியாக வளர செய்யுங்க. அந்த ஒவ்வொரு அத்தி மரத்துக்காகவும் ஜெபிக்கிறேன். கனி கொடுத்து எழும்பட்டும் ஆண்டவரே. இசப்பா, உடைந்து வர ஒலிவ மரங்களை, எந்தெந்த ஒலிவ மரம் எல்லாம் உடைஞ்சு வந்து கொண்டு இருக்கும், எந்தெந்த ஒலிவ கன்றுகள் பெற்றோருக்கு தெரியாம உடைந்து கொண்டு இருக்கும், தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தி கட்டுவீராக. எல்லா ஒலிவ மரங்களும் எசப்பா, இருக்கிற ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற ஒலிவ மரமும், ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு ஒலிவ மரத்தையும் தேவனாகிய கர்த்தர் உடைஞ்சிருக்கலாம் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியம் வந்து உடைச்சிருக்கலாம். திருப்பி கட்டுங்க, திருப்பி கட்டுங்க ஆண்டவரே. எசப்பா, ஒரு மடங்கு இல்ல, கட்டும் போது 2 மடங்கு பலனை தருவீராக. இந்த வாட்டி 2 மடங்கு பலனை தருவீராக ஆண்டவரே. திருப்பி கட்டுங்கப்பா. கட்டுகிறதான ஒரு பலத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக, ஒரு கட்டுகிற அபிஷேகத்தை தருவீராக ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஏசப்பா, யாரெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க குறிச்சு நீங்க வச்ச சித்தத்தை நீங்க அவங்கள குறிச்சு செய்யணும்ப்பா. எப்பா, எங்களை குறிச்சு நீங்க வச்ச சித்தத்தை எங்களை கொண்டு செய்யணும், இன்னொருத்தரை கொண்டு இல்ல. எங்களுக்காக நீங்க வச்சதை நாங்க செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே. யார் யாரோட வாழ்க்கையில கசப்புக்களை மதுரமா மாத்துறதுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்களோ அவங்கள அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே.
அவங்க கிட்ட என்ன பேசணும், வாய் நின்று ஆலோசனை தாங்க. எங்க இருதயத்துல இருந்து ஆலோசனை தாங்க. அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாக, அவங்களோட வாழ்க்கைய கசப்பான எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றும்படியாக எங்களுக்குள்ள ஒரு மதுரத்தை வைங்கப்பா. நீங்க பலப்படுத்துவீராக. கேதுரு மரமாய் வைங்க, கொப்பேர் மரமாய் வைங்க. இயேசுப்பா, நீதிமான்களை தாங்கும்படியாக, தாங்கி மலை மேல சேர்க்கிற கொப்பேர் மரமாய் வைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஒலிவ மரங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, தலை முதல் கால் வரை ஒலிவ மரமாய் இருக்கட்டும். பலப்படுத்தும். உங்களோட கரம் உள்ள இருக்கணும், உங்களோட அபிஷேகம் உள்ள இருக்கணும். ஒரு பலவீனம் தொடக்கூடாது. எந்த பலவீனமோ, எந்த முழங்கால் வலி, எந்த இடுப்பு வலி எதுவும் வரக்கூடாது. சுகர், பிபி தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்துல பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா.